ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 26,620. ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்கிறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 26,620 இன்ட்டு இங்க மக்கள் தொகை 10% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. பேசிக்கா அந்த நகரத்துடைய மக்கள் தொகை 100% இருக்கும். அது கூட 10 அதிகரிச்சா 100 + 10 110. 110% ரிவேர்ஸ்ல, அதாவது நம்ம எப்படி எழுதுவோம்? 110 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 110 இதை 3 டைம் ரைட் பண்ணுவோம். ஏன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 100 வகுத்தல் 110 இன்ட்டு 100 வகுத்தல் 110. ஸோ உங்களுக்கு கீழே 3 ஜீரோவுக்கு மேலே ஒரு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு? 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. அப்போ 11 கியூப் 1331. ஸோ டினாமினேட்டர்ல 1331 இருக்குது. இங்க பாருங்க 2662. 1331 இன்ட்டு 2 = 2662. அப்படியே இதை கேன்சல் பண்ணோமா இங்க 2 வரும். ஸோ 2 இங்க ஒரு ஜீரோ இருக்குது. இங்க பாருங்க இங்க ஒரு 3 ஜீரோ இருக்குது. இங்க ஒரு 3 ஜீரோ இருக்குது. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா அது 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 20,000. ஒரு வருஷம் 10% அதிகரிச்சு 3 ஆண்டு கழிச்சு 26,620 மாறி இருக்கும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 2,38,765. ஆண்டுதோறும் 6% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இங்க பெர்சன்டேஜ் போட்டோம். அதாவது இந்த 100 வகுத்தல் 110 3 வருஷங்கிறதுனால நம்ம 3 டைம் போட்டோம். ஒருவேளை 2 ஆண்டு சொன்னா 2 டைம் போட்டா போதும்.